ஆமா சொல்லு ஒரு பத்திரமா ஜாக்கிரதா இடம் போட்டு எம்மா நேரா தூங்குறேன். டேய் எம்மா நான் ஒரு மனசாட்சி இல்ல படுத்தமா எழுந்திருக்கணும். அம்மான்னு தூங்கி கிடக்குறேன். 3 மணி நேரம் தூங்குறேன். 3 மணி நேரமா? ஆமாடா. டேய் சரியா செத்த நாய் தூங்கு. தான் கோல் போறீங்க. இந்த கோட்டையின் வெளிப்புறத்தை கண்களால் கண்டுவிட்டோம். என்னவாறு மின்விளக்கு தோரணங்களோடு மிளர்கிறது என் கண்களுக்கு. இருந்தபோதும் இந்த கோட்டையிலே காவலர்கள் எவரும் இல்லை என்று பார்த்தால் இருவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சரி சரி யாராக இருக்கக்கூடும் எழுப்புகிறேன் இப்பொழுது. நாராயணம் நாராயணம் நாராயணம். வெட்ட வெளியில மேடையை போட்டா இப்படிதான் கொசு கடிக்கும். இது எட்டி ஒதுக்கிறது சகஜனா. உறக்கத்தில் நடப்பவை இவங்க எல்லாம் இயல்பான ஒன்று தானே. இவனை பார்க்கும் பொழுது இவன் நல்லவனாக இருக்கக்கூடும். எப்படி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அகம் என்பது உள்ளம். ஒருவருடைய உள்ள தூய்மையை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் பேசக்கூடிய பேச்சின் மூலமாக நாம் அறிந்து விட இவன் நல்லவனாக. ஆகையால் இவனை பார்க்கும் பொழுது இவன் நல்லவனாக இருக்கக்கூடும் என்று என்கிறேன். ரொம்ப நல்லவன். ரொம்ப நல்லவன். நீங்க அதை பத்தி தம்பி அடிங்கம்மா பிளாஸ்டிக் வர்றி பெரிய பொண்ணு மூச்சுக்கிட்டா 4 மணிக்கே செய்யலாம். சாமி அவனுக்கு வீட்டு ஞாபகம் சாமி. அவங்க அம்மா பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ணும். அவன் தான் ஞாபகம் வேற. பிளாஸ்டிக் பொருள்லாம் விற்று போவான் அவங்க அம்மா. அது ஒரு வியாபாரம். அது இவன் என்ன பண்ணுவான், வந்தவாச்சி பிரித்திங்க 5 கண்ணு பிரித்திங்க ஒரு இடம் பெருக்கு சீர் பண்ணி வச்சுக்கிறான். பிரிச்சு காடியில் அங்கேயே படுத்துக்குவான். எழுந்து குளிப்பான், நாடகத்துக்கு வந்துடுவான். இடம் அருமையான இடம். நீங்கள் போய் பார்க்கல, நான் நேற்று போய் பார்த்தேன். அருமையான இடம்.
பண்ணி அவனை சுற்றி மேயும் வந்து அது போல் இடத்த கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான் எழுந்து குளிப்பான் அம்மான்னு வருவான் நாடகத்துக்கு வீட்டுக்கே போகிறது இல்லைங்க அவன். ஞாபகம் வந்துடுச்சு இப்போ சீக்கிரம் இருந்துச்சுன்னா பையன் எடுத்துக்கணும்னு கிளம்பிடுவான். தெரியுதுங்க சாமியா, எனக்கு தெரியும் சாமி அவன் கஷ்டம். நான் வந்தது எதற்காக? இந்த மார்த்தாண்ட மன்னரை காண வேண்டும் என்பதற்காக இருவரையும் நான் ஒரு சேர எழுப்பி பார்க்கிறேன். எழுப்புகிறேன் இப்பொழுது. அடே அமைச்சு பேசுங்க. நான் பாட்டு பார்த்து ஊம்பிங்கிறான் என்ன பேச்சு பேச்சா வச்சுக்கா ஓத்தாவா உங்க அம்மா அதான் ரவுடிய பாரு. தூக்கி போட்டு நைக்கணும் நான் போட்டோம். நான் அடிக்கல ரமேஷா டென்ஷன் பண்ணா நான் வச்சா நான் இடிக்கல மச்சா அப்படின்னா இந்த ஊர்ல நமக்கு யாரை யாவல் விட்டுக்கிறாங்க இவன் தான் விட்டுருப்பான்னு நினைக்கிறான். ஆரணி பத்தி என்ன விட அதிகமா தெரியும் வேற ஒண்ணா இருக்கும் நடக்கிறேன். உமக்கு தெரியவில்லை? கல்யாணம் பொட்டை என்ன என்னை கண்ட உனக்கு எப்படி இருக்கு? என்னுடைய தவ வலிமை அறியாமல் அவமானப்படுத்துகிற எப்படி வேணும் உன்னை சாபத்திலுக்கு போகிறேன். தின்னுங்குழி இப்படி பார், நீ ஊமையாக போக வேண்டும். கொடுத்தேன் சாபம் பேசுறா நீ பேசுறா பேசுறா
என்னடா இருக்கு? என்னடா? ஏய், யார் உம்பா? டேய், போடா, பாடி, எங்கடா போ? ஏய், போடா. அடா டேய் ரமேஷா அடா பாவி நல்லா தான என்னடா உனக்கு பேசா உமா இல்ல அதெல்லாம் அந்த வேலை நமக்கு கிடையாது ஏய் நீ உமா இல்லையா சாமி கட்ட எடுத்து ஆட்டு உண்மை பட்டுட்டாப்ல நீ சொன்னா தானே டேய் கொஞ்ச நேரம் அந்த வேனில் படுக்க முடியல தொடச்சு நாடகம் வந்தவாசில் ஏறி உக்காந்தோம் அது வந்து பல 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 நீயே தோண பாடு கிடையாது போராட்டமே பெரிய போராட்டமா இருக்கு இரு எனக்கு பழக்கம் என்னண்ட சும்மா தொல்லை கொடுக்கூடாது நீ. யாரவா இப்ப என்னதான் சொல்ற நீ? சாமி சரி ஓ உண்மையா படிச்சுட்டாரு. தெளிவா சொல்றா நீ. என்னன்னு அந்த பழக்கத்துக்கு ஆளாகிடுவ பாக்குற நீ ஊமை. சரி ரைட்டா ரைட்டு ரைட்டு. இப்ப என்ன பண்ண போற? உன்னை பார்த்தாலும் பாவமாகுது கல்யாணம் ஆயிச்சா இல்லடா? கல்யாணம் ஆயிச்சா ஆயிச்சா என்ன பண்ணாட்டியா? அட டேய் அட நேரம் வா விஜய் காட்டுக்கார அவனுக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு ஒன்னக்குள்ள லோட் பண்ண மாட்டேன் வண்டியோட சுத்தி பாரு. ஒரு மணி நேரம் ஒரு பொருள் நினைக்கிறேன் அவனுக்கு. ஏன்னா பசங்க ஜாலியா பண்ணுங்க பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. பொண்ணு எத்தனை பையன் எத்தனை மூக்கிட்டு அதான் மூக்கிட்டு காமிக்கிறாங்க. அண்ணன் காமிக்கிறான் பொண்ணு ஒண்ணுடா மீசா ஆம்பளை ஆம்பளை ஏய் யாரவா அறிவு கட்டுறேன். அதான் காமிக்கிறாங்க. ஆம்பளை பையன் ஒண்ணுக்குதுன்னு சொல்லலாம்டா. ஐயா ஒண்ணு ஏய் ஒண்ணு பையன் ஒண்ணு சரி பரவாயில்ல